டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ்ல இது ஒரு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். எப்படி லார்ஜ் சாம்பிள்னு சொல்றோம்னு பாருங்க. இங்க சாம்பிள் ஆஃப் 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 விட அதிகமா இருந்தாலே அது லார்ஜ் சாம்பிள். நம்ம அதனால இசட் டெஸ்ட் ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம். அண்ட் இங்க கொடுத்துருக்கிறது ப்ரொபோர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ப்ரொபோர்ஷன்றது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, டோட்டலா 200 சாம்பிள்ஸ்ல 170 வந்து 5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரொபோர்ஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ப்ரொபோர்ஷன் தான் இருக்கு நமக்கு. ஸோ சிங்கிள் ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போறோம். இந்த சம் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல 11th கொஸ்டின்ல இருக்கிற பார்ட் பில ஒன் ஆஃப் த கொஸ்டின். இது ஒரு 8 மார்க் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. முதல்ல கொடுத்துருக்க டேட்டா எல்லாம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் n கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு 200 அப்படின்ற வேல்யூ இருக்கு. அண்ட் இங்க ஸ்மால் pன்றது என்னதுன்னா, ஸ்மால் p be let small p be the proportion of bearings. 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுறது தான் ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறோம். ஸ்மால் p be the proportion of bearing works for more than 5 years. அதான் கொஸ்டின். முதல்ல கொஸ்டின் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம். என் மேனுஃபேக்சரர் வந்து மெஷின் பியரிங் என்ன கிளைம் பண்றாருன்னா, 90% ஆஃப் த ஹெவி மெஷின் பியரிங்ஸ் ஹாவ் த ஒர்க் லைஃப் மோர் தென் 5 இயர்ஸ். ஸோ நான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற பியரிங் வந்து 90% 5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு டவுட்டா இருக்கு. நம்ம அதனால வந்து 200 சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்றோம். அதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 170 வந்து 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம வந்து கிளைமை நம்ம வந்து அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ லெட் பி பி த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பியரிங்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் மோர் தென் 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸ்மால் பியோட வேல்யூ என்ன, டோட்டல் 200 பியரிங்ஸ்ல 170 பியரிங்ஸ் ஒர்க் ஆகுது, 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுது. இதை டிவைட் பண்ணா 0.85. இது நம்மளோட ஸ்மால் பி. அடுத்தது கேபிட்டல் பி. கேபிட்டல் பி என்ன கிளைம் பண்ணாங்க அவங்க, 90% நமக்கு இது மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. 90%ன்றது 0.90. எப்படி 0.90னா 90 டிவைடட் பை 100. இப்போ கேபிட்டல் கியூன்றது 1 மைனஸ் கேபிட்டல் பி. ஸோ இது வந்து ஃபார்முலாக்கு தேவையானதுனால நம்ம இதெல்லாம் எழுதுறோம். சில புக்ல வந்து இதை ஸ்டாண்டர்ட் எரர்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம PQ ஃபார்மேட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 minus 0.90 which is 0.10. ஸோ நமக்கு தேவையான எல்லா வேல்யூமே இங்கே எழுதியாச்சு. இப்போ H0 நல் ஹைபோதிசிஸ். நல் ஹைபோதிசிஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, என்னோட கேபிட்டல் பியோட வேல்யூ 0.90. இட் மீன்ஸ் 90% ஆஃப் த பியரிங் வந்து 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதோட அல்டர்னேட் ஹைபோதிசிஸ் இல்ல, ஒர்க் ஆகல, 90% ஒர்க் ஆகல அப்படின்றது ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸா இருக்கு. நாட் ஈக்குவல்ன்றதுனால இது 2 டெய்ல்டு டெஸ்ட். இப்போ இசட் ஃபார்முலா, இசட் ஈக்குவல் டு ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ டிவைடட் பை n. ஸ்மால் pன்றது 0.85, கேபிட்டல் Pன்றது 0.90 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் P 0.90 இன்டூ 0.10 டிவைடட் பை nன்றது 200. இந்த வேல்யூவை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்சியில போட்டு பாருங்க. நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -2.36. இதுக்கு மாடுலஸ் எடுக்கும் போது நமக்கு 2.36. இது நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூ நம்ம செக் பண்ணணும். டேபிள் வேல்யூ செக் பண்றதுக்கு இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல வந்து 0.10 டெஸ்ட் த ஹைபோதசிஸ் தட் ஆல்பா ஈக்குவல் டு 0.10. 0.10ன்றது 10%. ஸோ இது வந்து 0.05ன்னு கொடுத்தாங்கன்னா 5%, 0.01ன்னு கொடுத்தாங்கன்னா 1%. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது 0.10. ஸோ 0.10ன்றது 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்.
இது எப்படி டேபிள்ல பாக்குறதுன்னு பாருங்க. நம்ம 5% 1%க்குலாம் டைரக்டா நம்ம வேல்யூ மெமரைஸ் பண்ணிருப்போம். பட் 10%க்கு வேல்யூ மெமரைஸ் பண்ணல. இப்போ இந்த இசட்கான வேல்யூக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இசட் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூக்காக, ஓகே, டேபிள் வேல்யூ இசட்காக 1 பிளஸ் நம்மளோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த வேல்யூ. ஸோ கிரிட்டிக்கல் லெவல் வந்து இப்போ 90%. இந்த 10% செக் பண்ணணும்னு சொல்லும் போது என்னோட கிரிட்டிக்கல் லெவல் சிஎல்னா கிரிட்டிக்கல் லெவல் டிவைடட் பை 2. ஸோ 1 பிளஸ் 10%க்கு செக் பண்ணுங்கன்னா 90% தான் என்னோட கிரிட்டிக்கல் லெவல். ஸோ 1 பிளஸ் 90%. 90%ன்றது 0.90 டிவைடட் பை 2. இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது 1.9 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1.45. இந்த 1.90வை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.95. இப்ப நம்ம டேபிள்ல இந்த 0.95 எங்க வருதுன்னு பார்க்க போறோம். 0.95 அப்படின்றது எல்லாமே பாயிண்ட்ல தான் இருக்கு. நான் இங்க மார்க் பண்றேன். 95க்கு நியரரா என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 94950. ஸோ 95க்கு நியரரா இருக்கிற வேல்யூ நமக்கு இது 94, இது அடுத்தது 95. இது ரெண்டுத்துக்கும் மிடில்ல தான் நம்மளோட வேல்யூ வரப்போகுது. ஸோ இங்க 1.6, இங்க 0.4க்கும் 0.5க்கும் மிடில்ல நம்மளோட வேல்யூ. ஸோ 0.04, 0.05 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். 0.09 இதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.045 இதுதான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து எதோட ஆட் பண்ணணும்? 1.6ஓட ஆட் பண்ணணும். இப்போ நம்மளோட வேல்யூ 1.645 அப்படின்னு கிடைக்கும். நான் இதை இங்க எழுதுறேன். இப்போ நம்ம டேபிள் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. இங்க 94950ன்றது 95க்கு நியரஸ்ட். இது 95ஓட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இன் பிட்வீன் வரதுனால 0.04யும் 0.05யும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, ஏன்னா மிடில் இருக்கு. அதோட வேல்யூ 0.045. இந்த பக்கம் இருக்க 1.6 ஆட் பண்ணா 1.645. இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ ஈக்குவல் டு 1.645. நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ என்ன கிடைச்சது? 2.36. இது 1.645. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? calculated value is greater than table value. ஸோ இது கிரேட்டரா இருக்கிறதுனால H0 is rejected. H0 rejectedனா என்ன அர்த்தம்? 90% வந்து கிளைம் பண்ணது தப்பு. 90% ஆஃப் பியரிங் வந்து more than 5 years ஒர்க் ஆகல. அதுதான் வந்து நம்ம கன்க்ளூஷனா எழுதுறோம்.